நாராயணே நாராயணா நமோ நாராயணே ஆதிசடசயனம் அருள்வாய் பவனம் பூமிதனை மீட்ட புண்ணியனே அருள்வாய் பூமிதனை மீட்ட புண்ணியனே அருள்வாய் ஆதிசடசயனம் அருள்வாய் பவனம் பூமிதனை மீட்ட புண்ணியனே அருள்வாய் நாரண புரந்தன் நலந்தரு நயகனை நாரண புரந்தனே நாராயணா நமோ நாராயணா நாரண புரந்தன் நலந்தரு நயகனை நான் வரை வேகம் தந்த நான் வரை வேகம் தந்த நான் வரை வேகம் தந்த தத்துவ குண சீரனே ஓகவோ நாராயண நாராயணா நாராயண நமோ நாராயணா நாராயண நாராயணா நாராயண நமக நமச்சிவாய நமக அரே நாராயண நமக கார கர கார கர காரலொளி காவலன் போற 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 போரில் என்ற புண்ணியன் மாற மர மாற மர மருங்கெடுது வைதசே ராம 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 ராமவன நமமே என சொல்லக்கூடிய விசுவன் ஜடகத்தில் கலாக்கரை என்ற பெயர் பெற்று இன்று அதிகாலை எழுந்து மூர்த்திகள் அணுக்கரகத்தை பெற்று பிற கழகத்தை எதிர்நோக்கி விளங்கால் கழகம் கிடைக்கப்பட வேண்டும். ஆகவே ஈரல் அடியை இரண்டடியாக அளந்து 3 அடியை பூலகத்தை முக்திதனை பக்தனுக்கு தந்த எம்பெருமான் திருவங்கடமுடையனை வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்த்துகளாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவோம். உள்ள பேச குறையினே வச்சுட்டீங்களா? சார்புக்கு வைங்கண்ணே. இன்னர் இன்னர் ஏற்றுங்க. நீங்கள் இன்னர் மட்டும் குட்டி ஏற்றிக்கோங்க. வேற ஒன்றும் கோப்பலாம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் ஆடும் சீனிவாசாம் ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையனும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையனும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன். 7 மலை ஏறி ஓடி வந்தேன், உள்ளும் 7 மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைப்பார் வைகுந்தேன், அதைத்ததை பறித்திடுவார் கோவிந்தார். நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தார், நடந்ததை பறித்திடுவாய் கோவிந்தார். உரைத்ததை கீத என்னும் தத்துவமே, உரைத்தது கீத எனும் தத்துவமே, உரைத்ததை கீத என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்துடுவார் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனதாடும் ஸ்ரீனிவாசா
ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா வெங்கடேசா விவேகன் வெள்ளி விளைத்து சாதி மத வித்தை எனும் சனி தொலைந்ததான் சபத்து உண்மை ஐயர் உறக்கும் என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தைக்கு இணங்கி இந்த இடத்தில் சாதி மத வேதமின்றி சபத்துவாக அமைந்திருக்கிறீர்கள். ஆகவே தாங்களை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்துகளாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கை என்பதை அறிவதற்கு முன்னாடி இறைவனுடைய படைப்புடைய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு அறிவுகளை இறைவனாகப்பட்ட வகுத்து வச்சிருக்கின்றான். மரம் செடிகளுக்கு ஓர் அறிவு, ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு ரெண்டு அறிவு, தண்ணீரில் இருந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு மூன்று அறிவு. டிஆர் மகாலிங்கம் இருந்தார்ல நம்மால் அவர் தான், அதே பேர் தான். நாரதராக நடிக்கும் டிஆர் மகாலிங்கம் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக முன்னாடைப்படுத்துகிறது. பொன்னாரையை போற்றி புகழாரம் சேர்த்த ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பண்றது, விதி இதெல்லாம். வானத்தில் வட்டமிட்டு பறக்கக்கூடிய பறவைகளுக்கு 4 அறிவு, ஆடு மாடுகளுக்கு 5 அறிவு. இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாத செய்யக்கூடாது என்பதற்கு மனிதனுக்கு படைத்தான் பகுத்தறிவை 6வது அறிவாக. முனிவர்களுக்கு 7 அறிவு, கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு 8 அறிவு. நம்ம என்ன நல்லா செஞ்சிருக்கிறோம் இல்ல செஞ்சவளை தான் விட்டு வச்சிருக்கோம். பொருட்காத உலகம் மனித உலகம் மட்டும்தான், மற்ற எல்லா ஜீவரசியும் ஒற்றுமையா இருக்கும். மனிதன் மட்டும் எப்படா அவனை கெடுத்துக்கிட்டே இருப்போம் கத்திருப்பாங்க. ஏன் சொன்னா அதுக்கு தான் 6 அறிவு கொடுத்தேன். எதையும் நல்லது மட்டுமே செய்யும் சொன்னேன். அவன் செஞ்சது நல்லது நினைச்சுக்கிறேங்க. என்னைக்கு வண்ணத்திரை விட்டு சின்னத்திரை என்ற டெலிவிஷன் தொலைக்காட்சி பட்டி வந்ததோ அன்னைக்கு நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகளும் 63% அழிந்ததாக நான் சொல்லலை, ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அந்த கைவேசி எவன் கண்டு ஊர்ச்சான்னு தெரியல. இந்த செல்லு வந்து நம்ம நாட்டை இன்னைக்கு தலைகள் தாக்க புரட்டி போட்டு கொண்டிருக்கின்றது. கொலை கொள்ளை பாலியல் தொல்லைன்னு இருக்கேன். எல்லா தவறும் செஞ்சு கூட கேட்ட ஒத்த வார்த்தை சொல்லி போனேன். அந்த கதையை கேட்காத தம்பி ஊர் ரொம்ப கெட்டு போச்சு, ஊர் ரொம்ப கெட்டு போச்சுங்கிறேன். ஏன் சொல்றேன்னா பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து தாய்மார்களும் கஞ்சி பழைய சாதம் இருந்தாலும் சிறு சாதம் வந்து காக்கை கள்ளி போடுங்க. ஒத்த காக்கையை சாப்பிட்டாத சரித்திரமே கிடையாது. தன்னுடைய நாவினால் கரைந்து அதை இணைத்தல ஒற்றுமையாக அழைத்து சாப்பிடக்கூடிய குணம் காக்கை குணம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியெல்லாம் பணம் நிறைந்து சார்ந்த பகுதிகள். பணமரத்து மட்டையிலே தூக்குனாங்குருவி என்று கூடு கட்டி தூங்க அழகாக இறுக்கமாக பின்னி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கையை வைத்து தடுக்கிலே களிமண் கொண்டு வச்சு களிமண்ணிலே விட்டில் பூச்சி என்ற விடுதலை கொண்டு ஒட்டி வச்சிடும். ஏன் தெரியுமா? தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசமாக இருக்கட்டும் என்பதற்காகவே. 4 அறிவெடுத்த பறவைகளுக்கு முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற போது 6 அறிவெடுத்த மனிதர்களுக்கு முற்போக்கு சிந்தனை வரக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும். சோழ நாடு சோர்வடைத்து, பாண்டிய நாடு முத்தொடைத்து, சேர நாடு வேடம் எடுத்து சொல்வார்கள். சோழ நாடு சோர்வெடுத்து எதை சொல்றாங்க? தஞ்சாவூரை சொல்றாங்க. ஏன் தஞ்சாவூரை சொல்றாங்க? தஞ்சாவூரிலே ஒரு வருஷம் விவசாயம் செழிப்படைந்தால் தமிழ்நாட்டுடைய 12 வருட காலங்கள் பஞ்சக சொல்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக பாண்டிய நாடு முத்துழைத்து, பாண்டியன் என்பது மதுரை மாநகரம். மதுரையிலே முத்துக்கள் விளையது கிடையாது. தூத்துக்குடியில் விளைகின்ற முத்துக்களை எடுத்து வணிக பலமாக வியாபார கூடமாக திகழ்கின்ற மதுரை மாநகரம். சேரநாடு வேடம் எடுத்து, சேரநாடு என்பது கேரளா. வேலம் என்றால் யானையுடைய தந்தங்கள், காடு கட்டு அடர்ந்த பகுதி, யானைகள் அதிக வளக்கூடிய நாடும் சேரநாடும். அப்ப அன்னைக்காண்ட அரசர்களும் புலவர்களும் அந்தந்த நாட்டுக்கு பெருமையும் புகழையை தெளித்ததற்காக நம்ம என்ன புதுசாக தேட போறோம்? உங்களுக்கு தேர்தலுக்கு நேரம் கிடையாது, வேலையும் கிடையாது. தென்னகமான் என்ப திருநாட்டில் கல்நடத்து குலகுமலை கனிவயத்தில் கருமாகும் தலை காவியரிடும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணலில் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறு வண்ணமும் பாடி வரும் வளர்ந்த தாளாட்டு கண்ணம் பாடி கடைகடல்தி ஆடுதாண்டும் காவிரி பெயர் பெற்று அகண்ட காவிரியாய் பில் தவறுது கரிகாடு பார்வக்கு
உலகத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து என் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனிக்கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்செருத்தி பேர் வெறிக்கு கண்ணும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி எங்கள் இதயக்கணி நீங்கே நல்லாயிருக்கும் நாடு முன்னேறும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறும் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேறும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறும் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாருங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சென்று பாடுங்கள் வேடு வெள்ள முயலில்லாத சமுதாயக்கான எல்ல வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்னபடி கண்டு நம்மை தேடுங்கள் அறிஞர் அண்ணா சொன்னபடி கண்டு நம்மை தேடுங்கள் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு பாடுபட்ட சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாழ்வியலை மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம் நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாடி வேழி மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம் பேராசையாலே வந்து சொத்து புயநலத்தில் பிள்ளை பேராசையாலே வந்த துன்பம் துயலத்தில் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என் நாடு காற்று நீரும் வானமும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்றும் நீரும் ஆடும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே வாழ்வில் பிரிவி மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நதியை போல நாமும் நடந்து பயிர் வேண்டும் கடலை போல எரிந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் அமைதிட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழிந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் எங்கும் விளக்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேறும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே இங்கே நல்லா இருக்கும் நாடு முன்னேறும் இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாலே
என்ன அப்படியே நிக்கிறீ பாடிவிட்டு எதை பார்க்க திகச்சு போய் நிக்கிறீங்க. என்ன அதை பார்க்கணும் அப்படித்தான். கேட்க மாதிரி இருக்கு. அப்படித்தான் பார்க்க திகச்சு போயிட்டேன். அவ்வளவு சந்தோஷம். ஏன் ஒண்ணு கிடையாது. ஒரு நாடகம் நடக்குன்னா ஆ. முதலாவது தலை சிறந்த நடிகர்களை தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தால் இது போன்ற பக்கமேற்காரர்களை நிறைவாக தேர்வு செய்ய வேண்டும். மூன்றாவது முறையாக கீழே இருந்து நாடகத்தை ரசித்துக் கொண்டு ரசூடைய விழிகளுக்கும் செவிகளுக்கும் விருந்து பிடித்துக் கொண்டிருப்பது ஒளிவிரிக்கு சாதனம். இது மூன்றும் சரியாக இருந்ததால் அந்த நாடகம் சிறப்பாக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று அப்படி இப்படி முன்னே பின்னே போச்சுன்னா அப்புறம் காலையில் நம்ம ஆம்பளைகளும் பெட்டி கடையிலையும் பொட்டி கடையிலையும் பேச ஆரம்பிச்சுறாங்க. இருக்கிற தாய்மரெலாம் பேசுகிற பைப்பள்ளிலையும் 100 நாள் வேலையிலையும் என்னத்தை பண்ணுறாங்க. இது எதனா அங்கே செல்லிலே பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. நீங்கள் பேசாமல் ஒரு கரகாட்டம் ஆடல் படம் வச்சுருக்கலாம். 2.5 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கு. நீங்களும் சந்தோஷமாக போய் எடுத்துருப்பீங்க. ஏன் இந்த நாடகத்தை வச்சுக்கிட்டு தங்க உட்காந்துக்கிட்டு என்னமோ உங்களோட சொத்தலை எங்கள்கிட்ட எழுதி கொடுத்துட்டு ரொம்ப அப்படியே கவலையோடு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கீங்க. நாடகம் என்பது பொன்னாட உடம்புது எதுக்கு நம்ம கை தட்டுறோங்கிறோம். நீங்கள் யார் இந்த அம்மா தட்டுது யாராவது கை தட்டுறீங்களா? எதுக்கு? உங்களே மனதார நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கை தட்டுறது. இருங்க, உங்களுக்கு சம்பளமும் கொடுத்து பொன்னாட வந்து உங்களுக்கு வேற கை வேற தட்டணுமா? கரகாட்ட மட்டும் ஆடல் வரைக்கும் விட்டு அப்படியே குச்சியா அது சூப்பரா குதிக்கிறீங்க, அது விசில் அடிக்கிறீங்க. சூப்பரா இருக்கு. எது சூப்பரா இருக்குது? அதுதான் சொல்றேன். அதனால தான் சொல்றேன், உங்களுடைய கண்ணோட்டங்களும் சிந்தனைகளும் சிதறைகளும் பருமக்கு மாறப்பட்டது, மறைக்கப்பட்டது, அதனால் ஒதுக்கப்பட்டது இருக்கேன். இப்போ பெரிய கோயிலத்தை எதை சொல்றாங்க? தஞ்சாவூரை சொல்றாங்க. ஏன் தஞ்சாவூர் தான் பெரிய கோயிலா? ஏன் அதை விடலாம் பெரிய கோயில் இல்லையா? அதை விடலாம் பெரிய கோயில் இருக்கு. தஞ்சை பெரிய கோபுரத்தின் உயரம் வந்து 216 அடி. இதை விட திருச்சியில் ஸ்ரீரங்கம் இதை விட உயரமான கோபுரம் 236.7 அங்குல அந்த கோபுரத்துடைய உயரம். அதை விட பாருங்க, பாண்டிய நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மதுரை மீனாட்சியுடைய கோபுரம் வந்து வெறும் 199 அடி. இந்த 3 கோயிலுமே நம்ம நாட்டுடைய தலை சிறந்த ஆலயம். இந்த 3 கோயிலும் நம்ம நாட்டுடைய தலை சிறந்த ஆலயம். ஆனால் பாருங்க, இந்த 3 கோயிலுமே நம்ம நாட்டுடைய அரசில் இடம்பெறவில்லை. நம்ம நாட்டுடைய அரசில் இடம்பெற்ற கோயில் சிறுவடிவத்துடைய ஆண்டாளுடைய கோபுரம். ஏன் இந்த கோயிலை விட்டுட்டு அந்த கோயிலை தேர்வு செஞ்சார்கள்? அந்த கோயிலுடைய கோபுரத்தில் எந்த மதத்தையும் சார்ந்தவைகள் சிற்பக்கலைகள் செதுக்கப்படவில்லை. அன்று முதல் இன்று வரை வர்ணங்களும் திட்டப்படுவதில்லை. மும்மதங்களுக்கும் சம்மதமாக எடுத்துக்காட்டக்கூடிய கோயில் சிறுவலிபுத்தருடைய ஆண்டாளுடைய கோபுரம். இவ்வளவு பெரிய அறிவாளிகள், இவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள் நாட்டை ஆண்டார் சில அரசர்களும் புலவர்கள். ஏன் சொன்னா, சமீப காலத்திலே தொன்கொடியில் பிறந்தார் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய முறையிலே வளர்ந்து எளிய முறையிலே கல்வி கற்று உலக நாடு எல்லாம் ஒருமுகமாக திரும்பி பார்க்க வைத்தவான் ஏவுகணை தலைவன் ஐயா APJ அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாடு நம்ம நாடு. இவ்வளவு பெரிய மேதைகள் பிறந்த நாடு நம்ம நாடு. நம்ம நாட்டிலே ஒரு தலை சிறந்த ஆலயத்தை மனிதனை மையப்படுத்த முழுக்க முழுக்க ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்கிறாங்க. எங்க தெரியுமா? சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தில்லை நடராஜர் கோயிலுக்கும் மனிதனுக்கு சம்மதம் உண்டு. ஒரு மனிதன் சுவாசிக்கின்ற காற்று சராசரி 21,600 முறை சுவாசிக்கிற நம்மள் அறியாமல். இதை மையப்படுத்த எம்பெருமானுடைய கருவறையில் இருக்கக்கூடிய ஓடுகள் 21,600 ஓடுகள் அங்கே தங்க ஓடுகளாக பதிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக மனிதன் உடம்புல இருக்கக்கூடிய துளாரங்கள் 9 துளாரங்கள். கண்கள் 2, காதுகள் 2, நாசி துளாரங்கள் 2, வாய் 1, நீர்த்துளை 1, மலை துளாரம் 1, 9 வாசல்கள். இதை மையப்படுத்த எம்பெருமானுடைய ஆலயத்தினுடைய வாசல்கள் 9 வாசல்கள். எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள். அது மட்டுமா, உலகத்துடைய மையப்பகுதியே சிதம்பரம். ஆசியா கண்டத்தின் மையப்பகுதி சிதம்பரம். சிதம்பரத்தில் எம்பெருமான் கால் கட்டவர்கள் தரையில் வச்சிருப்பார். அதுதான் அந்த உலகத்துடைய பூமத்தீரகை. இவ்வளவு பெரிய அறிவியல் 1019 வருடங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கானா, அவன் எவ்வளவு பெரிய ஆள், இறைவனர் மிகப்பெரியவன். நம்ம வாழ்றத வாழ்க்கை அது. நல்ல ஆளுகப்பா. என்ன பாட்டு? நிறைய சந்திச்சிருக்கேன். ஆரம்பத்தில் நிறைய சந்திச்சிருக்கேன். வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமாம், செவ்வந்தி பூக்களிலே பந்தாகை போடட்டுமாம். வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமாம், செவ்வந்தி பூக்களிலே பந்தாடை போடட்டுமாம். ஆனந்த கும்பி ஓடுது மஞ்சம், ஆசையில் தஞ்சம் தேடுது தஞ்சம். அழகு பூங்கொடியே காதாரை கட்டி வைக்க கட்டுத்தரு இல்லை, வானவில் மழை பட்டு கரைவதும் இல்லை.
சுற்றுவதென்ன நம்பது வீட்டு தோட்டத்தில் நம் நெஞ்சம் சுற்றுவதென்ன கண்ணாமூச்சி ஆட்டத்தில் நம் கைகள் தட்டுவதன் தீரிக்கின்ற மலருக்கு காவியதை சொல்லிக் கோடி தீரிக்கின்ற நிலவுக்கு நடக்க கட்டுக்கோள் கண்ணத்தில் கண்ணத்தில் வீசை உருகு கண்ணுக்குள் கண்ணுக்குள் மின்னல் அடிக்கி காதலை கட்டி வைக்க கட்டித்தர இல்லை வானவில் மழை பட்டு கரைவதும் இல்லை வானத்து நிலவெடுத்து வாசலில் வை கட்டுமா பெண்ணே வெக்கத்தை ஊரத்தி போக சொல்லி கட்டளையிட்டு சொக்கத்தை பக்கத்தில் நிற்க சொல்லு சித்திர பெண்ணே வெக்கத்தை ஊரத்தி போக சொல்லி கட்டளையிட்டு சொக்கத்தை பக்கத்தில் நிற்க சொல் சீரிக்கின்ற நிலவுக்கு சீரகை கட்டி வீடு சீரிக்கின்ற நிலவுக்கு கதவை கட்டி வீடு என்னமோ என்னமோ எனக்குள் நடக்குது அம்மம்மா அம்மம்மா மனசு பறக்குது காதலை கட்டி வைக்க கட்டித்தர இல்லை வானவில் மழை பட்டு கரைவதும் இல்லை வானத்தின் நிலவெடுத்து வாசலில் வை கட்டுமா செவ்வந்தி பூக்கையிலே பந்தாடை போடட்டுமா ஆனந்த கும்மி ஓடுது நெஞ்சம் ஆசைய தங்கள் தேடுது தஞ்சம் அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டித்தர இல்லை ஆனாவில் மழைப்பட்டு கரைவதும் இல்லை வானத்தின் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா அப்பாடி ஒருவர் மட்டும் தட்டியிருக்கிறார் என்ன பண்றது கேட்டு வாங்கக்கூடாது எதையுமே தாண்டாமல் ஈவது தாளாண்மை தண்டி அடுக்காத்தல் ஈவது வன்மை அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கற்கூலி பின் சென்று போய்த்தான் இவன் என்று போவவள் அவன் குடி எச்சம் இருமேல் இரு எங்கே நடந்தது பாண்டிய நாட்டிலே மதுரை மீனாட்சி கோயிலிலே பாண்டியனுடைய அரசபையில் நடந்தது அவை மூதாட்டி பாடிய கவி இது எதையும் கேட்டு வாங்கக்கூடாது மனமுகுந்து செய்யணும் பெருந்தன்மை தாண்டவன் ஈவது தாளாண்மை இறைவனை மிகப்பெரியவன் தண்டி அடுக்காத்தல் ஈவது வன்மை கேட்டு கேட்டு கொடுப்பது அராஜகம் அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கற்கூலி இன்னைக்கு வா நாளைக்கு வா நாளை மறுநாள் நாளை மறுநாளுக்கு மறுநாள் வா இப்படி நாள் கிடைத்து அழக்களிச்சை கொடுப்பது நான் நடந்த நடக்க கொடுக்கக்கூடிய கூலி இப்படிலாம் நடப்பது இந்த உலகத்தில் உண்மை என்றால் நீயும் அருந்து விழுக வேண்டும் சொல்லி அவை மூதாட்டி பாடிய கவி என்ன பண்ணுறது உங்களுக்கு சொல்லி குறை கிடையாது நீங்கள் தான் கைபேசி வச்சுருக்கீங்க தட்டுனா என்ன வேணாலும் அதில் வரும் நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிற வேண்டியதை என்ன பண்ணுறது நம்ம வந்துட்டோம் நம்ம செய்ய வேலைக்கூடியவை செஞ்சே ஆகணும் எவ்வளோ ரசனையோடு இருக்காங்க அவங்க அப்படி இருக்கட்டும் அதனால் ஒத்த வார்த்தையில் சொல்லிடுறேன் என்ன சொல்கிறான் ஊர் ரொம்ப கெட்டு போச்சு தம்பி அந்த கதையை கேட்காதீங்க நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள் எவ்வளோ தெரியுமா எல்லா தவறும் செஞ்சு விட்டு கேட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க இப்போ நம்முடைய நிலத்தில் காய்கறியை ஏதோ விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் பண்ணி எங்கே கொண்டு வரோம் மார்க்கெட் கொண்டு வரும் மார்க்கெட் என்பது கடத்தெருவு ஒரு சிறிய விவசாயம் இருந்தால் என்ன செய்வார் மார்க்கெட் கொண்டே போகணும் பெரிய விவசாயம் இருந்தால் அந்த வியாபாரி வீட்டில் வந்து எடுத்து போயிடுவார் ஒரு சிறிய விவசாயி காய்கறி விவசாயம் பண்ணி மார்க்கெட் கொண்டு வரார் மார்க்கெட் என்பது கடத்தெருவில் வர எங்கே வியாபாரம் பண்ணி தருமா சாலை ஓரத்தில் அதற்கு முன்னாடி அந்த இடத்திலே மனிதர்கள் சிறுநீர் கழிக்கப்பட்டிருக்கும் அது அவருக்கு தெரியாது எப்படியாவது அந்த காயை வித்து காசாக்கணும் என்ற நோக்கத்தோடு சாக்குகளை விரித்து கூறு அடிச்சிருப்பார் ஒவ்வொரு கூறு 20 ரூபான்னு சொல்லி எல்லாரும் வாங்கியிருப்போம் எல்லாரும் பார்த்துருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் கடைகள் முச்சது பார்த்துங்க ரோட்டில் இருக்குது மனிதன் சாப்பிடக்கூடிய காய்கறி எங்கே இருக்குது தெருவில் வச்சிருக்கிறோம் ஆனால் அதே மனிதன் காலில் அணியக்கூடிய பாதரட்சை என்றக்கூடிய செருப்பு எங்கே வச்சிருக்கிறான் 50 லட்சம் ரூபாய் வில்லியம் கட்டி இது ஒன்று மின்விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு உள்ளேயே தூசி போகாத அளவுக்கு கண்ணாடிகள் சேர்க்கப்பட்டு குளிர்சாதன பெட்டி ஏசியில் வச்சிருக்கான் கொண்ட செருப்பை எங்கே வச்சிருக்கேன் செருப்பை கொண்ட ஏசியில் வச்சிருக்கேன் மனிதன் சாப்பிடக்கூடிய காய்கறி தெருவில் கிடக்கு எவ்வளவு பெரியது எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம் எவ்வளவு கொடூரமான வாழ்க்கை நம்ம நடந்துட்டு இருக்கு தெரியுமா சாப்பிடக்கூடிய காய்கறி தெருவில் கிடக்குங்க ஆனால் அதே செருப்பை கொண்டு எங்கே வச்சுருக்கேன் ஏசியில் வச்சுருக்கேன் கேட்ட காலம் நாகரிக காலங்கிற என்னடா நாகரிக காலம் என்ன நாகரிக காலம் இந்த நாகரிக காலமா ஆடம்பர வாழ்க்கை மனிதன்ட்ட எல்லாத்தையும் இன்றைக்கி பணம் பெருத்து போச்சு ஒரு பெரிய கோடீஸ்வரன் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்களாம் இவர் யார் இவர் தான் எங்கள் ஊர் கோடீஸ்வரன் அப்புறமாங்களாம் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் சில வருடங்கள் கழித்து செத்து போயிட்டார் இறந்து போயிட்டான் செத்து போயிட்டான் அந்த கோடீஸ்வரன் செத்து போயிட்டான் அவன் இடுப்புல அருணா கேரோட போட மாட்டாங்க வெட்டிக்கிட்டு தான் போடுவாங்க
நெத்தியில் ஒத்தரூவா காசை ஒட்டி வச்சிருப்பாங்க. குளிக்கல் போட்டு மண்ணை தள்ளும் போது அந்த ஒத்தரூவா காசையை எடுத்துக்கிட்டு தான் மண்ணத்தில் வாங்க. இவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கை மனுஷ வாழ்க்கை, இவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கை. ஏன் சொன்னா கடலுக்களை சென்று மீனவர்கள் மீன் பிடித்து கரைக்கு வருவதற்கு 15 நாட்கள் 10 நாட்கள் ஆகும். இதற்கிடையிலே அந்த மீன் செத்து ஐஸ் வச்சு பதப்படுத்த கொண்டு கரை கொண்டாடுவேன். இதில் வருங்க நம்மளுக்கு தரம் பார்த்து கேட்பாங்க, அண்ணன் நல்ல மீனாக கொடுங்கண்ணே, அண்ணன் நல்ல நண்டா கொடுங்கண்ணே. இதை தான் ஏற்கனவே செத்து நாத்தம் முடிச்சு போச்சாடா, அப்புறம் தரம் பார்த்து கேட்கறதில்ல. அப்படியே விற்கலையா 2-3 நாட்கள் வெயிலே பதப்படுத்தி கருவாடி என்று வெயிலே அதையும் வித்து காசாக்கி போடுவாங்க. இதுல இருந்து இது நாத்தம் முடிச்சு உள்ள நண்டு மீனுக்குள்ள மரியாதை மனுஷனுக்கு கிடையாது. இதுக்குள்ள ஒன்ன வச்சமா என்ன வச்சமா, நீ பெரியாளா நான் பெரியாளா, என்னத்தை கொண்டு வந்த நீ, என்னத்தை கொண்டு வர காதற்ற ஊசியும் வாராதான் கடைவெளிக்கு சொன்னான் பட்டினத்தார். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், அப்பயோ 9 கோடிக்கு அதிபதி, இன்னைக்கு இந்த நாட்டுடைய அதிபதியாக இருந்து வாழலாம். அவன் என்ன சொன்னான், நீ இறந்த பிறகு உடஞ்சு போன குண்டூசியோட நாள் கொண்டு வர முடியாதுன்னு இருக்கேன். ஒரு கோடீஸ்வரன், பெரிய கோடீஸ்வரன், 50 லட்சம் காரில் போயிட்டு இருக்காரு. அப்போ ஓட்டுநர் கேட்குறாரு, தம்பி மணி என்னப்பா அப்படிங்கிறாப்புல. ஐயா 9:55 ஆச்சியா. அப்படியே நிகழ் பார்த்து காரை நிப்பாட்டியா அப்படிங்கிறாப்புல. நிப்பாட்டியாச்சு. அந்த தம்பி கேட்குறேன், ஓட்டுநர் இருக்கிறேன், டிரைவர் கேட்குறேன், ஐயா எதுக்கு ஐயா காரை நிப்பாட்டி சொல்றீங்க? இல்லை தம்பி, நேற்று மருத்துவமனைக்கு போனேன், டாக்டர் சொல்லிட்டார் காலையில் 10 மணிக்கு 2 மாத்திரையும், மதியானம் 2 மணிக்கு 2 மாத்திரையும், இரவு 10 மணிக்கு 2 மாத்திரை நீங்கள் போடலாம் செத்து போயிருவீங்க அப்படின்ட்டேன். டாக்டர் சொல்லிவிட்டேன். என்னங்க அப்படி சொல்றீங்க? உடம்பு சோம்பேறி உலகமாக போச்சியா, நீ நடந்துக்கிழமை டெய்லி நடந்தாகணும்யா, இல்லைன்னா செத்து போயிடுவாயா அப்படின்னு இருக்கேன். அப்போ இதுக்கு அடிப்படை காரணம் சோம்பேறி உலகம். சோம்பேறி ஆக்குனது யாரு? நம்ம தான் அப்படி தவறு செஞ்சுக்கிட்டோம், நம்ம தானே செஞ்சுக்கிறோம். ஏன் சொன்னா மேலேருந்து மழை பொழிகின்றது, பொழிகின்ற தண்ணி ஆற்றல் விழுந்தால் ஆற்று தண்ணிக்கிறோம், குளத்தில் விழுந்தால் குளத்தை தண்ணிக்கிறோம், கிணத்தில் விழுந்தால் கிணத்து தண்ணிக்கிறோம், சாக்கடை விழுந்தால் அதை சாக்கடைங்கிற. அப்போ தண்ணி ஒன்று இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து தரங்கள் உயர்கின்றது. விவசாயம் சேர்ந்த பகுதியில் ஒரு கம்மாயில் ஆடு மாடு மனுஷன் எல்லாம் தான் குளிப்போம். அதே விவசாயி வயலில் வேலை பார்த்துட்டு இருப்பேன். களப்பருவதற்காக தாக்கத்தை தீர்ப்பதற்காக வாய்க்காலுடைய தண்ணி 2 கையால் இப்படி ஒதுக்கி கொடுத்து அள்ளி குடித்தேன். அன்னைக்கெல்லாம் வியாதி கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக கிணத்துல நண்டு பாம்பு நத்தை அத்தனையும் சேர்த்து கிடக்கும், அதை தூக்கி தான் வடிகட்டி குடித்தேன். அன்னைக்கு வியாதி கிடையாது. இன்னைக்கு இந்த மினரல் வாட்டர்னு சொல்லி பாட்டில் அடைச்சிட்டாங்க. அது 6 வருஷம் இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் கூட கெட்டு போகாது. அப்போ அம்புட்டுக்கு மருந்து விஷம் கெமிக்கல் நம்ம உடல் வாகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடிய தன்மையை அதில் வச்சிருக்கேன். சந்தேகம் வருதா? காலையில் இருக்கக்கூடிய கம்மா தண்ணியில் ஒரு டம்ளர்லையும் அந்த மினரல் வாட்டர் தண்ணி ஒரு டம்ளர்லையும் எடுத்து வச்சுட்டு பூச்சியை போடுங்க. எந்த தண்ணியோட பூச்சி சாறு விட்டு பாருங்க. அப்போ எல்லா தவறும் நம்ம செஞ்சு விட்டு ஒத்த வார்த்தை சொல்லி போகிறோம், காலம் கெட்டு போச்சு தம்பி, அந்த கதையை கேட்காதீங்க அப்படிங்கிறீங்க. சரி, என்ன பண்ணு? இல்லை இல்லை, உண்மையை சொல்லணும்ல, நான் போய் சொல்ல உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். என்ன பாட்டு? என்ன பாட்டு? கடலலை காடுகளை கடல்களை கால்களை முத்தம் இடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தாள் அந்த கண்ணீரலை கடல் அலையும் கால்களையும் முத்தம் இடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தாள் அந்த கண்ணீரலை கடலலை கால்களை. ஒரு ஆழவிதை கருகிய போவது நியாயமில்லை, கருகிய போவது நியாயமில்லை. காதல் என்னும் ஒரு ஆழவிதை கருகிய போவது நியாயமில்லை. ஏகிய கேட்கிறேன் கோடி முறை, ஏகிய கேட்கிறேன் கோடி முறை. இதற்குள் எதற்கடி வெட்கத்தீரை கடல் அலை கால்களை முத்தம் இடும் முதுகலை. உள்ளத்தை இயற்கையில் இனிப்பு தந்து உதட்டில் மட்டும் ஏன் உப்பு தந்தாய்?
உள்ளத்தை நினைக்கையில் இடிப்பு தந்து உதட்டில் மட்டும் ஏன் உப்பு தந்தாய் தித்திக்கும் தேன் தமிழ் ஓர் கவிதை தித்திக்கும் தேன் தமிழ் புது கவிதை நீயோ சொல்லடி புது கவிதை கடல் அலை கால்களை முத்தமிடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை கற்று தந்தால் எழுத கல்வியலை கடல் அலை கால்களை கன்னத்தில் நானிட்ட புத்தங்களை கை கொண்டு நீயோ துடைத்து விட்டாய் கன்னத்தில் நானிட்ட முத்தங்களை கை கொண்டு ஏனோ துடைத்து விட்டாய் எண்ணத்தில் நானிட்ட புத்தகங்களை எண்ணத்தில் நானிட்ட முத்தங்களை எதை கொண்டு நீயும் துடைத்திடுவாய் கடல் அலை கால்களை முத்தம் இடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை கற்று தந்தாள் அந்த கண்ணீரலை கடல் அலை கால்களை புதுக்கலை சத்தமில்லாத புத்தங்களை கற்று தந்தாள் அந்த கண்ணீரலை கடலலை கால்களை முத்தம் இடும் புதுக்கலை நன்றியா நன்றி 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 அப்பாடி அசைக்க முடியலையே அசைச்சு பார்த்தாலும் கட்டப்பறை போட்டு நம்பினாலும் என்னது என்ன கருப்பண்ண சாமி மாதிரி சிரிச்சுக்கிட்டு யாரும் கேட்டாங்களா கருப்பஞ்சாமி ஒரு கலால கருப்பஞ்சாமி சொன்னா யா வருது ஏன் சாமி ஒரு கலால பார்க்கணும்ல நீங்க வரல நினைக்கிறேன் நீங்க சொன்னீங்களே ஆரம்பத்தில் டிஆர் மகாலிங்கம் டிஆர் மகாலிங்கம் சொன்னீங்கன்னா ஆமா அந்த ஊருக்கு நாங்க போயிருந்த இந்த வருஷம் என் மாப்பிள்ள தான் வந்தது அந்த கதையை கேட்காதீங்க அந்த கதையை கேட்காதீங்க அழுகாம கண்ணீர் வடிக்காம வந்தேன் போய் வீட்டுக்கு போயாச்சு யாரு டிஆர் மகாலிங்க வீட்டுல தான் சாப்பாடு சரி நடிகர் டிஆர் மகள் வீட்டுல சாப்பாடு சாப்பாடுலாம் நல்லா நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க போனது எல்லாருக்கும் தோணி பேசி கிச்சிட்டு வந்துட்டு எல்லாரும் அங்கே போன நான் மட்டும் தான் கண்ணங்கரையன் கருப்பா இருந்தேன் பாக்கி எல்லாரும் வெளியே செக்கப்பா இருந்தீங்க எல்லாம் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்க விடுங்க காலையில பாத்தீங்கன்னா அப்ப சொல்லுவீங்க என் முகத்தை சரிட்டு இதுல யாருப்பா தம்பி இந்த டிஆர் மகள் நாரதர் போடுறது விஷயம் போனாங்க சரி ஐயா நான் தான் ஐயா அப்படின்னு அந்த ஆளு மேல எங்கேயும் பார்த்தேன் நீ மேல எங்கேயும் பார்த்தாரு இப்படி தம்பி நீங்க தம்பி ஆமாங்க ஐயா அப்பவே எனக்கு பாதி உசுறு வச்சு என்னையா பேருக்கு ஆளுக்கு சம்பந்தமே இல்லையா ஐயா என்னையா பண்ணு ஐயா நான் என்னையா பண்றது என்னைய படைச்ச கடவுளை அப்படி படைச்சிட்டா ஐயா அப்படின்னு சொல்லி சாப்பாடு வச்சாங்க அந்த சாப்பாடுல 2 இட்லியும் அப்படியே பிசைஞ்சுக்கிட்டே இருந்துட்டு உண்மையா கண்டிப்பா அவங்க சொன்னது வந்து எனக்கு அப்படியே ரொம்ப அழுத்த ஆகிப்போச்சு டக்குன்னு பிறகு வச்சுட்டு மூடிட்டு ஊர் பக்கத்தில் இசை சம்பள் டிஆர் மகாலிங்கம் கலையரங்கம் அவருடைய கலையரங்கம் தான் தென்கரையில் போனால் பவுடர் போட்டு சைடு வந்து நின்று தம்பி இந்த நைட்டு வந்தால் தம்பி எங்கள் நாரதர் போய் சொன்ன அவர் தான் நான் அப்படின்னு என்ன தம்பி நம்பவே முடியலை தம்பி அப்படின்னு நான் தாங்க நைட்டு சொன்னது பேசினேன் அப்படின்னு மைக்கு நல்லா போட்டிருந்தாங்க அதுதான் யாரையுமே ஆளை பற்றி இடம் கொடுக்கக்கூடாது சேத்துக்களை தான் செந்தாமரை இருக்குது முத்துக்களை தான் சிப்பிகளை தான் முத்து இருக்குன்னு விலை மதிக்க முடியாத முத்து எங்கே இருக்கா அசிங்கமாக கொடூரமாக இருக்கும் சிற்பி அதுக்குன்னு விலை மதிக்க முடியாத முத்து இருக்கு ஏன் சொன்னா 1330 திருக்குறளை கொடுத்தான் திருவள்ளுவனாகப்பட்டவன் கூப்பிட்டு ஆய்வு பண்ணுறாங்க இவ்வளவு பெரிய அறிவையும் ஆற்றலையும் கொடுத்தது உனக்கு யார் அப்படிங்கிறான் அதுக்கு திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க 10 மாதம் கருவடை சுமந்து இந்த உலகத்திற்கு வெளிச்சத்து காட்டியுடைய தாய் தந்தை இந்த உலகத்தின் முதல் கடவுள்னா அதனால தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிமகன் முதற்றி உலகன் இருக்கேன் அதனால தான் அந்த நூலுக்கு உலக பொதுமறை நூல் அமெரிக்க பாராளுமன்றத்தில் தமிழ் வாசங்களால் பொருத்தப்பட்ட காவியம் திருக்குறள் மட்டும்தான் இன்னைக்கு 63 மொழிகளில் இடம்பெற்ற கூடம் திருக்குறள் இவ்வளவு பெரிய மேதைகள் பிறந்த நாடு நம்ம நாடு இன்னைக்கு எங்கே அழிவு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவி வழக்கமாக தினந்தோறும் மாலை 5 மணிக்கு வரக்கூடிய மாணவியாக இருக்கும் 10 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் தாமதமாக இருந்தால் குழந்தையை பெற்றெடுத்த தாய் தந்திர வயிற்றில் நிருப்ப கட்டிக்கூடிய கால சூழலை இன்னைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது உருவாகி கொண்டிருக்கின்றது ஏன் சொன்னா கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை அன்றாடும் என்ன செய்யணுமோ அதுக்கு 3 வேளையும் இறைவனுக்கு பணிவிடைகள் செய்கிறாங்க
இறைவன் இருப்பது கருவறை. எல்லாரும் பார்க்குறோம். ஒரு தாய் வயிற்றுடைய கருவறையை யாராலும் அறிய முடியுமா? ஒரு தாய் வயிற்றுடைய கருவறை யாராவது பார்க்க முடியுமா, அறிய முடியுமா? இறைவன் மிகப்பெரியவன். அதனால் தான் பிறப்பையும் இறைப்பையும் மறைமுகமாச்சான். இறைவன் இருப்பது கருவறையோடு. ஒரு தாய் வயிற்றுடைய கருவறை கணம் சாஸ்திரம் சொல்ற, நான் சொல்லலை, கண்ணதாசன் சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம நாட்டில் இருக்குது, அறியக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. யாருமே அதை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அதிகம் பேசினா கல்ல விட்டு அடிப்பீங்க, கொஞ்ச நேரம் நீங்கள் அரசியல் பேசன்னு சொல்லுவீங்க. நல்ல விஷயம் தான். ஆமாம், இதெல்லாம் இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். ஏன்னா உங்களை சொல்லி கிடையாது. இந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. என்ன படம்? ரஜினிகாந்த் நடித்த படம். ஜெயிலர்னு ஒரு படம் பார்த்தீங்களா? இது ஜெயிலர்னு ஒரு படம். அந்த பொம்பளையில, அந்த படத்தில் ஒரு பொம்பளை வெள்ளேர்னு ஆட விட்டுருப்பாங்க. தமனா நீ அதை பார்க்க தான் போனீங்களா? நாங்கள் எங்கே போகிறோம் பார்க்காம இப்படி உங்களுக்கு படம் பார்த்துறேன். நான் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். தெரியும் அந்த படம் உண்மையிலே பார்க்கல. நீங்க பார்க்கலையா? நீ போய் பார்த்துருக்கீங்க. நான் எங்கே போய் பார்க்குறாங்க? அப்புறம் எப்படி தெரியும்? அதுவா வருதியா? அதுவா எப்படி எப்படின்னா ஒரு வெள்ளேறு ஒரு பொம்பளை ஆட விட்டுப்பாங்க. அந்த பொம்பளை ஆடும்போது பார்த்தீங்கன்னா 4 விரக்கடை தான் இருக்கும் ஆடை. அதையும் 4 பக்கம் கிழிச்சு விட்டுருப்பாங்க. இது எப்படி எடுத்தாங்க அவளை ஆட விட்டு? அது ஒரு பாட்டு வருமியா? ஓ காவாலையா, ஓ காவாலியா, ஓ காவாலியா, ஓ காவாலியா. இந்த பாட்டை வேகமா சேர்த்து சொல்லுங்க. இந்த பாடல் வரிகளை சேர்த்து சொல்லுங்க. அவங்க தெரிஞ்சுதான் அப்படி போட்டுருக்காங்க. என்ன பிரிச்சா போடக்கூடாதுன்னு, ஏமா பாடக்கூடாதுன்னு. எவ்வளவு பெரிய அறிவாளிகள். அப்போ இவங்கெல்லாம் பார்த்து ரசித்து முடிச்சுட்டு ஒரு சென்சார் போன்னு சொல்லுவாங்க. 12 பேர் 15 பேர் ஒரு குழு இருக்கும், அங்கே அனுப்புவாங்க. அவங்க ஒரே இருட்டாக இருக்கும், அந்த இருட்டுக்குள்ள போட்டு பார்ப்பாங்க அந்த படத்தை. அவங்க பார்த்து என்ன சொல்லுவாங்க, இந்த நடன காட்சியில் எந்த விதமான ஆபாச காட்சிகள் கிடையாதுன்ற ஒரு சான்றிதழ். ஏன் சொன்னா, சீர்காழி பக்கம் நடத்துக்கு போயிட்டு வந்தேன். ஒரு 20 நாள் இருக்கும். தஞ்சாவூர் வந்துட்டேன். தஞ்சாவூர் வந்து பேக் வச்சுட்டு டீ சாப்பிட்டு, சரி நமக்கு பஸ் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பிஎல்என் ஒரு பஸ்ஸு, அதில் தூக்கி ஒரு பையா தான் வச்சேன். அந்த படத்தை, அந்த பஸ்ஸில் ஒரு பாட்டு போட்டாங்க. ஐயோ அப்படின்னா, ஆக நமக்கு நேரம் சரியில்லடா அப்படின்ட்டு பேக் இறக்கிட்டேன். பேக் இறக்கி வச்சுட்டு, ஆமாம் அதான் மரியாதை. அதான் மரியாதை. ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தேன். நானே ரொம்ப இதுலேருந்து வரேன், ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் அப்படின்ட்டு. சரி அரசு பேருந்து நம்ம எப்போன்னு சொல்லிட்டு அதில் தூக்கி அப்படி பையை வச்சு 2 படி மேலே வச்சுட்டேன். இருக்கிறதுக்கு இடத்த துண்டு அப்படி போட்டுட்டு 2 பையை தூக்கி அப்படி வச்சுட்டேன். அதில் பாட்டு போட்டாங்க பாருங்க, ரத்த கொதிப்பு மாமனுக்கு ரத்த கொதிப்பு. நாங்கள் என்னடா பாடல் இதெல்லாம்? தாய் யாராவது கேட்குறாங்களையா? என்னங்கிற அதெல்லாம் நாகரிகமாகுது. நாகரிகமிட்ட வார்த்தைகள் சொல்கிறாங்களே, இதன் தானே கேட்டு ரசிக்கிறேன். ஏன் சொல்றா, 40-50 வருடங்களுக்கு முன்னாடி கவிஞர் புலமைப்பித்தன் பாடலாசிரியர் மறைந்த எம்ஜிஆருக்காக எஸ்பி பாலசன் முதல் முறையாக பாடிய பாடல். ஒரு 4 வரிகளை சொல்றேன், அதையும் பாடுங்க. இந்த வரையும் பாருங்க. 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா, இதழ் ஓரம் சுவை தேட புது பாடல் விழி பாட 1000 நிலவேவா. எப்படி ஒரு காதலியை ஒரு காதலன் 1000 நிலவுக்கு ஒப்பிடுகிறான். 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா, இதழோறும் சுவை தேட தனிப்பாடல் புது பாடல் பாடி வாங்குறான் ஒரு பெண்ணை. அவங்க அவங்கன்னா இவங்க அவங்கன்னா. அடுத்த வரியால் பாருங்க. நள்ளிரவு துணை இருக்க, நாம் இருவர் தனி இருக்க, நானும் என்ன பாவம் என்ன, நடை தளர்ந்து போனதென்ன, இல்லை உறக்கம் ஒரு மனம் என் ஆசை பாராயோ, இல்லை உறக்கம் ஒரு மனம் என் ஆசை பாராயோ, என் உயிரிலே உன்னை எழுத பொன்மேனி தாராயோ, 1000 நிலவேவா. இது பாடலா? இது பாடலா? ஐயோங்கிறான், ரத்த கொதிப்புங்கிறான், மாமானுக்கு ரத்த கொதிப்பு, நெஞ்சில் வலிங்கிறான். என்னையா உலகம் இது? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம். இதையும் தானே ரசிக்கிறான். இதையும் தானே ரசிக்கிறான். ஏன்னா எல்லாத்தையும் தப்பு நம்ம செய்கிறோம். கேட்டா காலம் ஒத்த வார்த்தை சொல்லிவிடும். ஊரு கட்டு போச்சு பார்த்தா மீறும். என்னது? ஒரு மகாராணி, அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன், கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள். அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன், கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு
தேர்கள் அசைந்தன பாவை இதழ்கள் ரெண்டும் கோவை அமுதரசம் தேவை எதையலக்கும் பார்வையோ அந்த புறத்தில் ஒரு மகராணி அவள் அழுக்கணத்தில் ஒரு மகராணி சங்கவண்ண கழுத்துக்கு தங்க மாலை அவள் சங்கமத்திய சுகத்துக்கு அந்தி மாலை சங்கவண்ண கழுத்துக்கு தங்க மாலை அவள் சங்கமத்திய சுகத்துக்கு அந்தி மாலை குங்குமத்தின் இதழ் கண்ணம் தந்த வேளை அவள் கொள்ளை உள்ள துடித்த என்ன பார்வை அது பார்வை இல்ல பாதை என்று கூறடி என்றாய் அந்த புறத்தில் ஒரு மகராணி அவள் கரத்தில் ஒரு மகராஜன் முத்துச்சிப்பி பிறந்தது விண்ணை பார்த்து மலை முட்டு வந்து விழுந்தது வண்ணம் பூத்து முத்துச்சிப்பி பிறந்தது விண்ணை பார்த்து மலை முட்டு வந்து விழுந்தது வண்ணம் பூத்து குங்குமத்தின் இதழ் கண்ணும் தந்த வேளை அவள் கொள்ளை கொள்ள துடித்தது என்ன பார்வை அது பார்வை இல்ல பாசை என்று கூறடி என்றாய் அந்த புறத்தில் ஒரு மகராணி அவள் கடத்தில் ஒரு மகராஜன் கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள் காமன் திருத்த வைக்கி வழி கேட்டாள் ஆராரிரோ, ஆராரிரோ ஆராரி, ஆராரிரோ. நன்றி 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 மெய்வாய் கண்முக்கு சிறை விழுந்திருக்க உளமர்களே மெய்வாய் கண்மூக்கு செவி விளந்திருக்கவை திருமகளே பொய்வை படைத்த புகழூர்க்கும் நல்லவளை நெய்புல் வணக்கம் நிறைந்தாடும் பொன்மலரே செவ்வாய் பிறந்த சிறுவன் ஒருமணி மெய்வர்த்த கண்புல் மயக்கும் கரும்பலகை நெய்வார்க்க நூலன் இடத்துல விரித்தவன் அண்ணன் ஒரு புருஷ முன்னாடி கல்யாணம் பண்ணி ஒரு 10-15 வருஷம் குழந்தையே இல்லையா ஏன் முயற்சி பண்ணலையா இறைவனுடைய லீலை. பேச்சுல சரியா பேசணும் கேட்டதுக்கு பதில் வந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல. கேட்குற பதில் சொல்லுங்க 15 வருஷமா குழந்தையே கிடையாதான் ஒரு நாள் அந்த ஊருக்குள்ள ஒரு சாமியார் வந்திருக்காரு என்ன மாதிரி சரி உங்களை மாதிரி ஆமா ஆமா ஜோசியம் பார்க்குறவர் நீ கேளு தம்பி கண்ணா நீ கேளு அவங்க இல்லை கேட்கல இல்லை நான் தான் சரியா கேட்பேன் எது கேட்டாலும் தெளிவாக கேட்கணும் சரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க இனியே நமக்கு குழந்தை பிறக்க போது அதானே. இருக்கிற வித்தடிச்சு சாப்பிடுவான் விதி வந்து இன்னைக்கு சாவம் ஊர்ல 2 பெரிய சரி. தூக்கி போட்டுவாங்க நம்மள அப்படின்னு இந்த சாமியார் வந்து உள்ள ஊருக்குள்ள போயிருக்காரு எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஒரு வாட்டி ஜாதகத்தை அவர்கிட்ட வச்சு பார்ப்போமே இவர் என்ன சொல்றான்னு கேட்போமே அப்படின்னு சொல்லி அப்புறம் கூட்டி வந்து வச்சு இந்த ஜாதகத்துக்கு உங்க பிரச்சனை என்னமா அப்படி சாமியார் கேட்கிறாரு ஐயா நாங்க 12-15 வருஷாச்சு கல்யாணம் பண்ணி எங்களுக்கு ஒரு புள்ள குட்டியோட கிடையாது இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க எங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க சரி. அருணே ஜாதகத்தை பார்த்து சொல்றாரு இது வரைக்கும் உங்களுக்கு குழந்தை இருக்காதே இல்லைங்க ஐயா ஆனால் இந்த வருடத்துல இருந்து மறு வருடம் திரும்பும்போது உங்களுக்கு ஒரு அழகான ஆம்பளை புள்ள பிறக்குமா அப்படின்னு சாமியார் சொல்லிட்டாரு புருஷனுக்கு போட்டாட்டி ஏகப்பட்ட சந்தோஷம் சொன்னது சாமியார்ல சரி அப்புறம் மரியத்தை பெற்றாரு மறு பெற்றும் போது கொஞ்சம் துயரமான செய்தி அப்படிங்கிறாப்புல எப்படி எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க அப்படின்னு பொண்டாடிகர் கேட்குது சரி அப்ப அவர் சொல்றாரு நீ கண்ணா நீ கேளு இல்லை கண்ணா நான் சரியாக தான் கேட்டுக்கிறேன் சொல்லுங்க உனக்கு ஆண் குழந்தை பிறந்த இன்றைக்கு சரி. குழந்தையுடைய தகப்பனாகப்பட்டவனை இறந்து விடுவான் என்று சொல்லிட்டு அப்படின்னு ஜாதகத்தில் இருக்குது இருக்கு இவர் சொல்றாரு ஆமா ஆமா அப்படி சொல்லுங்க இருக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு சரி அந்த சாமியார் சொன்னது போல பாருங்க மறு வருஷம் ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்புறம் என்ன ஜாதகம் பழிச்சிருச்சு இல்ல ஆனா 3 பேர் உசுரோட இருக்காங்களே யாரு அப்பன் புள்ள ஆத்தா 3 பேருமே இருக்காங்களே ஆ அவர் என்ன சொன்னாரு உனக்கு குழந்தை பிறந்தன்றைக்கு ஆண் குழந்தை பிறந்தன்றைக்கு குழந்தையுடைய தகப்பனாகப்பட்டவன் இறந்து விடுவான்னு சொன்னாரு சரி ஆனா இவங்க 3 பேர் உசுரோட தான் இருக்காங்க அப்புறம் பிரச்சனை இல்லை நல்லதானே அது பாருங்க பையனுக்கு 4 வயசு 5 வயசாச்சு 6 வயசாச்சு சரி 6 வருஷம் சென்று இந்த ஊருக்குள்ள அந்த சாமியார் வர வயசாகி போச்சு அதே சாமியார் இங்க அதே சாமியார் வராரு வயசாகி போய் கம்பு ஊடிட்டு வராரு சரி அப்ப புருஷங்கர சொல்ற என்ன மாதிரி இவரை பார்த்தா நமக்கு ஜாதகத்தை கணிச்சு வர மாதிரி இருக்காரு இவரை போய் கூட்டிக்கிட்டு வா சரி. சொல்லி கூட்டியாந்து திண்ணையில உட்கார வச்சாச்சு திண்ணையில உட்கார வச்சு கேட்கிற ஐயா எங்களை உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சரியா தெரியலையே நீங்க யாரு
ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை சொன்னீங்களே, ஆண் குழந்தை பிறக்கும், பிறந்தன்றைக்கே குழந்தையோட தகப்பனாகப்பட்டவனை இறந்து விடுவான்னு சொன்னீங்களே, நாங்க 3 பேரும் நலமா தயார் இருக்கிறோம் அப்படிங்காப்புல. சரி. சாமியார் சொன்ன நிச்சயமாக இவருடைய ஜாதகம் போய் சொல்லாது அப்படிங்கிறாப்புல. இல்லங்க எங்க வீட்டுக்காரரு அவருடைய மனைவினா எங்க 2 பேருக்கும் பிறந்த ஆம்பளை பிள்ளை இவனுக்கு வயசு 6 வயசாச்சு அப்படிங்கிறான். நிச்சயமாக இவருடைய ஜாதகம் போய் சொல்லான்னு சொன்னவனே கொண்டாடி கோவம் வந்துருச்சு. சரி. யாயா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா, ஒரு சாமியார் ஐயா, என் புருஷன் கொத்தக்கல்லு மாதிரி பக்கத்துல இருக்காரு, என் புருஷன் செத்து போயிட்டான்னு சொல்லியே, நீ எல்லாம் அந்த இனிமே பேச சாமியார் சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ள வராத அப்பனோனே மருக பொண்டாடி சொல்றாப்புல. சரி சரி நம்ம சொல்லுது ஏதாவது தப்பு நடந்திருக்காமே அப்படின்ட்டு இந்த சாமியார் இந்த சாதகத்தை எடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நிச்சயமாக இந்த குழந்தைய தகப்பனாகப்பட்டவனை இறந்திருக்க வேண்டும்ங்கிறேன். சரி. பொண்டாடிக்கு வந்துருச்சு பாருங்க கோபம். இனிமே இந்த ஊருக்குள்ள எங்கிட்டாவது சாமியார் வேஷம் போட்டு இந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்தேன் பெரிய மனுஷனோட பார்க்க மாட்டேன், போயா இந்த ஊரை விட்டு அப்படின்ட்டாப்புல. அப்ப சாமியார் யோசிச்சுட்டு புருஷங்கரை கூப்பிடுறாரு. ஐயா இங்க வாயா, உனக்கு மருத்துவமனையில குழந்தை பிறக்கின்ற போது மனைவிக்கு இந்த ஊர்ல இந்த பகுதியில அக்கம் பக்கத்துல எதிர்த்த வீட்டுல எவனாவது ஒரு ஆம்பளை செத்தானான் இருக்காப்புல. சரி. புருஷக்காரர் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமையா என் மனைவிக்கு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறக்கின்ற போது என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர் இருக்கான், கொத்தனார் வேலை பார்க்கறான், பிச்சைன்னு அவன் செத்து போயிட்டாயா அப்பனாப்புல. சரி. அட சண்டால குழந்தைக்கு தகப்பேன் அவன் கிடையாத, நீ தாண்டா அவன் தாண்டா அவன் தகப்பேன் சொன்னாங்களாம். நீ இல்லடா அவன் தாண்டா தகப்பேன் அப்படின்னாங்களாம். சரி. இது மாதிரிலாம் உலகத்துல நடக்குதுன்னு சொன்னேன். நடக்குது. சரி. ஏன் சாமியார் போனி ஏதோ குழந்தை பிறந்துருச்சு, அதோட விட்டுட்டு போக வேண்டியானே, அதை அழுத்தி என் ஜாதகம் பழிக்கும் தப்பு இல்லைன்னு சொல்லி கடைசியில் வந்து காட்டி கொடுத்து வந்துட்டீங்க, குடும்பத்தை பெரிய பிரச்சனை கொண்டு வந்து. நீங்க என்ன சொல்ல வரீங்க அதுல இருந்து? அது இப்படி எல்லாம் உலகத்தில் நடக்குதே. ஏன் சொன்னா ஒரு பெண்மகள் ஒரு அடுத்து விட்டு வாசல்ல ஒரு 2 தடவைக்கு 3 தடவை நடக்கட்டும், டேய் உள்ள பயணம் சரியில்லடா, நடப்பயணம் சரியில்லடா, பொம்பளை கூப்பிட்டு கண்டிச்சு வைங்கடா சொல்றமா சொல்லலையா? இது உலக சொல்லு, இது உலகத்துடைய நீதி. ஏன்னா இது எல்லாரும் செய்யக்கூடிய சராசரி. எது நடக்குது என்ன எப்படி சங்கத்தை நோட் பண்ணோம், என்ன பண்ணுறது பேசிட்டு இருக்காங்க அது மாதிரி. அதேதான் அப்படி இது இன்னைக்கு இயல்பு எல்லாரும் சொல்லக்கூடிய யதார்த்தமான வார்த்தை. அதனால காலப்போக்கில் நீங்க காலங்கள் உலகம் மாறிச்சு. அதனால நம்ம தான் காலத்தைக்கு நேரத்துக்கு நம்ம மாறிக்கணும், மனசை மாறிக்கணும். அதுக்கு தான் நமக்கு பகுத்தறிவை 6வது அறிவா கொடுத்துருக்காங்க. அதனால யார் பூபாலம் பூபாலமே கிடையாது. ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோம், அம்மானை நான் பாட தகுதிமித்தோம், சலங்கை இட்டால் உருவாது சங்கீதம் நீ பாடு, அவள் விழிகளில் ஒரு பழரசம் அதை காண்பதில் எந்த பரவசம். ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோம், அம்மானை நான் பாட தகுதிமித்தோம், தகஜிமி தகஜிமிதோம் நாதி ஹதயம் தரிதை ஹதயம் தரிதை நாதி ஹதயம் தரிதை ஹதயம் தரிதை ததிங்கிடுது ததிங்கிடுது ததிங்கிடுது. தடதத்தில் மீன் கண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ, இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகம் படைத்திட்ட பாகந்த உன் கண்களோ, காற்றில் அசைந்து வரும் நல்ல வனத்துக்கு கால்கள் முளைத்ததல் நடை போட்டால், கால்கள் முளைத்ததல் நடை போட்டால், நதி என்னும் மலையிலே சுளைப்பான சுவையை கண்டே அந்த
கதிராடி மதிதலில் கவி சேர்த்தது எந்த மதிதலில் கவி சேர்த்தது சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதமே பாடு அரங்கேற அதுதானே உன் கண்ணம் வேகத்தை வனத்திட வானத்தில் சுயமார் நடத்திடும் வானவில் உன் வண்ணமும் இடையில் பின்னரையில் இறந்து கூடத்தை கொண்டு புதிய தல் புறாவை மீட்டி சென்றாள் புதிய தம்புராவை மீட்டி சென்றாள் கலை நிலா மேடிலே கதியீவல் நனைந்திடவே அதில் பரதந்த துளிர் விட்டு பூ போல பூத்தாள் மனம் எங்கு மனம் வீசுது எந்த மனம் எங்கு மனம் வீசுது சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு அவள் வெளிகளில் ஒரு பழசம் அதை காண்பதில் எந்த பரவசம் ஒரு பொம்மானை நான் காண தகுதித்தோம் அம்மானை நான் பாட தகுதித்தோம் நன்றியா நன்றியா நன்றி 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 வாயினை மைகள் மண்ணோக்கின வெளிகள் தாயினை இதழ்கள் தழுவென்றது வேணி பாரி என்றது வரவும் படை கொண்டது நாணம் பாடு இது ஒரு ராகம் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது சொல்லிட்டோம்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா அதெல்லாம் முடியவே முடியாது இப்படி ஒரு ராகமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க இப்படி ராகமே வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கேன் நான் உங்கள் என்னது மிருதகம் பண்றாரு இல்லையா அது நான் உங்கள் உறவை நாடி வந்த பறவை நாடு உங்கள் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடன் செய்த லீலை தேடி வந்த வேலை வேடன் செய்த லீலை சிறகுகள் குடைந்ததடி உறுதியில் நனைந்ததடி உயிரே உயிரே
மீட்க ஓடி வந்து வழியில் மாட்டிக்கொண்டே நாணமுமா காதல் நெஞ்சங்களை கசிக்க பிடிவது இனிமை காணுவது விரியமா அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் துதத்து திறப்பது சரியவுமா உடல்களை அழித்திட ஊருக்குள் எவருண்டு பாரம்மா உள்ளத்தை பிரித்திட பாருக்குள் எவருண்டு சொல்லம்மா நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை விரல்கள் வேகிறது நாதம் ஈட்டுகிறேன் வாராயோ புயலும் அழுக்கிறது கடலும் கொதிக்கிறது படக செலுத்துகிறேன் வாராயோ என்னை இழந்த பின்னும் உன்னை காக்கவன் ஜீவம் போல மனம் அழகிறதே என்னை இழந்த பின்னும் உன்னை காக்கவன் இதயம் அலங்கு மிகு அழைக்கிறதே வாழ்வது ஒரு முறை உனக்கென்ன வாழ்வது முழுமை என்பே சாவது ஒரு முறை உனக்கென்ன சாவதே பெருமை என்பே நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை தேடல் செய்த லீலை தேடி வந்த வேளை தேடல் செய்த லீலை சிறகுகள் ஒடிந்ததடி உருகி நனைந்ததடி உயிரே நன்றி 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 கைத்தட்டி உள்ளங்களுக்கும் கை தட்டாமல் இருந்த நாடகத்தை ரசித்துக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்துடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா இது மாதிரிலாம் எங்கள் அண்ணன் மாதிரி வரும்போது தான் இந்த பாட்டெலாம் பாட முடியும். தினந்தோறும் சந்திக்கிறேன். ஆனால் இந்த எப்படின்னா எங்கள் அண்ணன் வந்து வாய்ஸ் கம்பெனிலேருந்து இந்த முறைப்படி சங்கீதத்தை பயின்று இந்த உலகத்திற்கு இன்றைக்கி நிறைய நடிகர்கள் மட்டுமில்லாமல் என்னை போன்ற சிறிய கலைஞர்களும் உருவாக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் சென்னை திரைப்பட நடிகர் சங்கத்தில் விஷாலுடைய அணியிலிருந்து செயற்குழு உறுப்பினராக அதிக ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்ற ஒரு உயர்ந்த உள்ள மனிதர். நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை முத்தமிழ் நடிகர் சங்கத்திலே எங்கள் சங்கத்தில் நிறைய நடிகர்கள் என்னை மாதிரி நடிகர்களை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்தாலும் நம்மளாம் கிடையாது. நம்மளாம் கேள்வியானந்தேன். இவங்களோட முறைப்படி சங்கீதத்தை வந்து படித்து வந்தவங்க. அதனால் தவறுகள் நிறைய இருக்கலாம். இதை தவறுகளை வெளியில் காட்டாமல் மெருகு எடுத்து மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த காட்டாமல் மற்றவருடைய மனநிலை பாதிக்கப்படாமல் வழி உண்டாக்காமல் நிறைவு செய்யக்கூடியது இது போன்ற உயர்ந்த பக்குவங்களுக்கு மட்டும்தான். அந்த பக்குவங்கள் அது எல்லாருக்கும் இருக்காது. நிறைய பப்புன்னு நாங்கள் பெட்டிக்காரெலாம் சந்திக்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோமோ அதையும் அவங்களே சொல்லிட்டு வருவாங்க. இவங்க வந்து நம்ம இடைப்பட்டவங்களுக்கு தான் நமக்கு எடுத்துக்கட்டக்கூடியது. ஒரு சில பெட்டிக்கிறக்க நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதையும் அதிலே பாடிக்கிட்டு வந்தால் அப்புறம் எம்முக்கு முன்னே போயிடுவாங்க அவங்க. நம்ம எந்த இடத்த தொடுறது எந்த இடத்த விடுறது அப்படின்னு நம்மளே குழப்பவாயதி ஆடுவோம். அது போன்ற ஒரு அருமை உள்ளம் கொண்டவர். நிறைய சொல்லலாம் அவங்கள பற்றி. அதுக்கடுத்து என்னுடைய மாப்பிள்ளை, அருமை மாப்பிள்ளை, ஒரு 6 வருடம் இருக்கும். மாப்பிள்ள எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்தில் முதல் முறையாக நான் சந்திக்கிறேன். ஆவுடையார் பக்கம், ஆவுடையார் கோயில் பக்கம் சந்திக்கிறேன். அன்றைக்கே சொன்னேன், நீ தலை சிறந்த ஒரு சின்ன பையில வந்துட்டேன், நீ ஒரு தலை சிறந்த ஒரு விருது லிஸ்ட்டை வருவார் அப்படின்னு சொல்லி நான் பவுடருக்கு போட்டே சொல்லி வாழ்த்தினேன். இன்றைக்கி அந்த அளவில் எந்த குறைவும் கிடையாது.
அதற்கு அடுத்தபடியே எங்கள் அண்ணன் கண்ணண்ணே, அதுக்கு அடுத்தபடியே அந்த அண்ணன் சக்தி அண்ணனும் அந்த கம்பெனி பாய்ஸ் கம்பெனிலேருந்து வந்தாங்க. அதெல்லாம் இந்த உலகத்திற்கு நாடகம்னா என்ன சாதாரண கிடையாது. இவங்களாம் அது மாதிரி கஷ்டப்பட்டு வருஷப்பட்டு சிரமப்பட்டு வந்தவங்க. அதனால தான் சொல்கிறேன், என்ன அழகு எங்குமே காணாத காட்சி அழகு. வண்ணமட மலர்களும் வட்டமிட்ட நிலவும் கவிபாட சொல் தோணுகிறது, ஏதோ ஒரு காணம் கேட்கின்றதே. ஆலோலம் சோ வண்ணம் கொண்ட விண்ணிலவே வானம் வெட்டுவாராயோ, விண்ணிலே பாதையில்லை உன்னை தொட ஏது எல்லை. வண்ணம் கொண்ட விண்ணிலவே வானம் வெட்டுவாராயோ, விண்ணிலே பாதையில்லை உன்னை தொட ஏது எல்லை. வண்ணம் கொண்ட நிலவே பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாசை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை. பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாசை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை. கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஈரம் இல்லை, கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஈரம் இல்லை. நீளத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏது இல்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வார்த்தை இல்லை. வண்ணம் கொண்ட நிலவே வானம் வாராயோ, வண்ணிலே பாதை இல்லை உன்னை தோடையாது இல்லை. வண்ணம் கொண்ட விண்ணிலவே நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திரம் பூ பறித்தேன், நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் ஆடுதடி. நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திரம் பூ பறித்தேன், நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் ஆடுதடி. கள்ளி உன்னை பார்த்திருப்பேன், கால் கடுக்க காத்திருந்தேன். கள்ளி உன்னை பார்த்திருப்பேன், கால் கடுக்க காத்திருப்பேன். ஜீவன் வந்து சேரும் முன்னே ஏகம் போல் நான் கிடப்பேன். தேடி வந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன். வண்ணம் கொண்ட விண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தோட ஏது எல்லை. வண்ணம் கொண்ட விண்ணிலவே. நன்றி 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 நன்றி. காலத்தாரி இந்த நடவாதவன் கோடி வந்து குறவன் சொல்லுங்க எனக்கு சுந்தரம் சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கையை இவள் இந்த உலகிற்கு வந்தாள். சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகெங்கு ஏன் வந்தாள். அந்தரமி குந்த தேவர் சுத்திரி முழங்க வரும், அந்தரமி குந்த தேவர் துதிவி முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த இந்திரன் வணங்கும் எங்கள்
எங்கள் கந்தசமிக்கு தகுந்த தரும் நிறைந்த தொகுப்பும் பொன் சிறந்த மங்கையிப்பல் இந்த உலகிற்கு வந்தால் ஏன் ஏன் வந்தால் எதற்காக வந்தால் என்பதை விடும் அது ஒரு ஆணவன் அங்கும் உடாவிக் கொண்டிருக்கின்றார் முதலியவனை சந்தித்து